பிரதமர் நீங்க போகும்போதெல்லாம் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. போன வாட்டி மெட்ரோ ரயில் ஆக்சுவலா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. போகும்போதெல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னு என்ன சும்மா தூக்கி கொடுக்குறாங்களா சார்? இது என்ன வார்த்தை? அதுதான் நான் கேட்கிறோம். போகும்போதெல்லாம் காசு உங்களால ஆட்சியை நடத்த முடியாம திணறிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பட்ஜெட் இல்ல மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய நிதியை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். கிருத்திகா உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறோம், சம்பளம் முடிஞ்சிச்சு, நீங்க என்கிட்ட கடன் தான் கேட்கணும். பட்ஜெட் கொடுத்தாச்சு, கொடுத்த பட்ஜெட்டை முடிச்ச அப்புறமா திருப்பி எனக்கு வேணும்னு சொன்னா அது பேர் கடன். மத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜிஎஸ்டில நாங்க கேட்டிட்டோம். மத்திய அரசு கிட்ட இருந்து கடன் கேக்குறாங்கங்கறீங்களா? தமிழக கொடுத்திருக்கோம். நீங்க கடன் நீங்க கேட்டாலுமே நம்ம என்ன பண்றோம், கிராண்ட் பண்றோமா. மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 யூ ஆர் எஜுகேட்டட் பர்சன். திமுக காரங்க கிடையாது. திமுக காரனா வந்து இல்ல நான் சொல்றேன், நான் மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 யார் பண்ணனும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 பண்ணனும். ஃபேஸ் 1 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டட். ஃபேஸ் 2 முழுக்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? பட்ஜெட் இல்ல. அப்ப முதல்வர் போறாரு, சார் எங்களால முடியல சார், நாங்க வந்து பட்ஜெட் இல்ல, தவறா நினைச்சுக்க வேண்டாம், நீங்க கொடுங்க. எவ்வளவு கொடுத்திருக்காரு? 43,000 கோடி. உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு? 2 லட்சம் கோடி. அதுல ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் ஃபண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காரு வெறும் மெட்ரோ ரயில். அது போல எத்தனை ஃபண்ட் நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் சிஎம்க்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறார். டியர் சார், ஹை ரெஸ்பெக்ட் டியர் சார். அப்படி பண்ணி தானே சார் பண்ணனும் அவசியம் கிடையாது. டியர் சிஎம் அனுப்பலாம். உங்களை நாங்க சார்னு கூப்பிடணும் அவசியம் கிடையாது. கெட் அவுட் மோடின்னு சொன்ன அப்புறம் உங்களுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. தலித் ஒரு அரசியல் நாகரிகம் சார், அவ்வளவுதான். உங்களுக்கு இல்லையே. அது கருணாநிதி வாழ்ந்த மண்ணில் எப்படி அரசியல் நாகரிகம் இருக்கும்? பொலிட்டிக்கலா இப்ப வந்து மோடி ஃபேக்ட் சொல்ல போனா கிருத்திகா, பெண்கள் யாருமே திமுக ஆதரிக்க கூடாது. நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எந்த அளவுக்கு கொச்சையா பேசி, இப்ப அதை டைவர்ட் ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன், பட் சொல்றேன், எந்த அளவுக்கு கொச்சையா பேசியிருக்காங்கிறது நீங்களும் நானும் உட்கார்ந்து பேச முடியாத அளவுக்கு பேசியிருக்காரு கருணாநிதி அவர்கள். அவர் வாழ்ந்த மண்ணுல திமுக நாகரிகத்தை பத்தி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அதனால டியர் சார், இப்படி எல்லாம் போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டு டேட்டாவை போட்டு நீங்க இந்த டேட்டா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இதுல நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, யூ ப்ளீஸ் அக்செப்ட் இட். இப்போ அதுக்கு ஏதாவது கவுண்டர் இருக்கா? இப்போ நீங்க உதயநிதி வந்து ஒரு 2 மணி நேரம் பிரஸ் வந்து கேட்கறாங்க மைக்கை பிடிச்சிக்கிட்டு, நாங்க கேட்ட காசு கொடுக்கல. நீங்க கேட்ட காசு இப்படியே கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? ஒரு பாலிசில கையெழுத்து போட்டிருக்கீங்க. 2000 கோடி ஒதுக்குறதுல, அதுவும் மாணவர்களோட கல்விக்கு ஒதுக்குறதுல இங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிறதா அவங்களுடைய இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதான். இப்ப நீங்க மும்பலி கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்றீங்க. சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார். ஐ வில் சைன் an MOU. இன்னைக்கு வந்து பேசுனது விடுங்க சார். நான் வந்து உங்ககிட்ட நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு மைக்க நீட்டி உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க வந்து பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பணம் நாங்க ரிலீஸ் பண்றோங்கிறது எப்படி கரெக்டான ஒரு வாதமா இருக்கும் தான் நான் கேட்கறேன். அதான வாதம். அப்ப ஏன் சார் குஜராத்துக்கு கொடுக்குறீங்க? இன் ரிட்டர்ன்ல அக்செப்ட் பண்ணது யார்? நம்ம ஸ்டேட்டுக்கு வாங்க. இன் ரிட்டர்ன்ல அக்செப்ட் பண்ணது யார்? அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல. சீஃப் செக்ரட்டரி யார்? கிளர்க்கா? கவர்மெண்டோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி சீஃப் செக்ரட்டரி. டிஜிபி முதல்ல கொண்டு அத்தனை பேரும் அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹி ரிப்போர்ட்ஸ் டு தி சீஃப் மினிஸ்டர். ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, நாங்க பிஎம்சிக்குன்னு தனியா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, நாங்க இதை ஏத்துக்குறோம் சார், we are pleased to inform you that we are ready to sign MOU, please let us know the date ன்னு சொல்லி நீங்க அனுப்பிட்டு திடீர்னு டிராமா பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்தியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்க சொல்லி கொடுக்கலையே. நாங்க என்ன சொல்றோம்? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல பள்ளி எடுத்தோம்னா ஹிந்தி சொல்லி தந்து தானே சார் ஆகணும். சமச்சீர் கல்வியில நடத்திட்டு போக வேண்டியது தானே. அவங்க வந்துட்டு ஒரு அது தொழிலா பண்றாங்க. அதை ஏன் வெக்கமான சூடு சொரணை இருந்தா நான் டாக்டர், நான் சொல்றேன் இந்த ஐட்டம் எல்லாம் நல்லது இல்லை உடம்புக்கு, சாப்பிடாதீங்கன்ட்டு உங்களுக்கு சொல்றேன். அதை நான் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடக்கூடாதுல்ல. நீங்க தான் கலைஞர் இன்ட்ரோடியூஸ் பண்ண சமச்சீர் கல்வியில ஸ்கூல் நடத்த வேண்டியது தானே.